வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் நாளொரு கவிதையில் ஞான களஞ்சியம் புத்தகம் 1 பக்கம் எண் 226, தலைப்பு தொண்டு. இங்கே தொண்டின் துணை அப்படின்ற தலைப்புல 24/12/1961 மகரிஷி அவர்களின் மனதில் உதித்த கவிதை. பாடல் எண் 475. பாடல். அகநோக்கு பயிற்சியால் ஆராய்ந்தும் பரம்பொருளே அறிவாயும் உளதென்று அறிந்திடலாம். எனினும் நாம் இக வாழ்வில் பழக்கத்தால் ஏற்றுள்ள கலங்கங்கள் இனிமையாய் மாற தொண்டே ஏற்ற வழி, அதை செய்வோம் அப்படின்னு சொல்றார் சாமிஜி. அகநோக்கு பயிற்சி அப்படின்ற போது அகத்தாய்வு, மனம் புலன்கள் வழியாக வெளியே போயிட்டே இருக்கு. அதை திசை திருப்பி தியானம் என்ற முறையில ஒருமுகப்படுத்தி மனதை அமைதி நிலை கொண்டு வந்து அந்த அமைதி நிலையின் மூலியமாக நமக்குள்ளாக இருக்கிற எண்ணங்களை அதாவது எண்ணம், ஆசை, சினம், கவலை, இந்த மாதிரி குணங்கள், வேறுபட்ட குணங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் மூலியமாக அந்த எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளே என்னுள் அறிவாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து அதன் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை முன்னோர்கள் இருந்து நான் கொண்டு வந்தது, இது நாள் வரையே நான் செய்துள்ள பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து என்கிட்ட இருக்கிற கலங்கங்கள் போகணும் அப்படின்னா அதற்கு என்ன ஒரு வழினா தொண்டுதான் ஏற்ற வழி அப்படின்னு சொல்றாரு. பிறருக்கு தொண்டு செய்தால், அதாவது தொண்டு செய்தால் கொண்டு வந்த பாவம் போகும் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார். ஆக நம்ம எந்த அளவு பிறர் நலமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நாம உடல் அளவுல, மனதளவுல, உயிரளவுல பிறருடைய துன்பங்களை போக்க உடல் உழைப்பால, அறிவால, ஆற்றலால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து பிறர் துன்பத்தை நாம போக்கும்போது அதுவே ஒரு தொண்டாக மாறும் அப்படின்னு சொல்வாரு. இந்த தொண்டின் மூலியமாக நமக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஒண்ணு, நம்ம கிட்ட இருக்கிற கலங்கங்கள் போகும். அதே மாதிரி பிறருடைய துன்பத்தை போக்க நம்ம கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 2மே நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த அகத்தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள், நம்மையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற மைனஸை எல்லாம் பிளஸ்ஸாக மாற்ற முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும். அந்த நிலையில நம்ம நல்லபடியாக தவ பயிற்சிகளை செய்து, அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து நாம் சிறப்பாக வாழ்ந்து நம்மை சார்ந்த இந்த சமுதாய மக்களின் துன்பத்தை போக்க நம்மாலான உதவியை செய்து நம் அறிவில் தெளிவோடு ஆராய்ச்சி நிலையிலிருந்து பிறர் துன்பம் போக்க நம்மாலான உதவியை செய்து பிறர் துன்பம் போக்கி நாமும் இன்பமாக வாழ்ந்து பிறரும் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ முயற்சிகள் செய்து சுவாமிஜி அவர்கள் கூறிய அந்த உலக சமாதானம் விரைவில் அமல்பட நாம் எல்லோரும் முனைந்து செயல்படுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வளம்.